இப்போ ரியல் பிரேக் அவுட் வந்து பார்க்க போகிறோம். H1 ஃபர்ஸ்ட் ரிவர்சல், செகண்ட் ரிவர்சல், தேர்ட் ரிவர்சல், H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 ப்ளஸ் மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு, பையஸுடைய மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. விக் வந்து பார்த்தோன்னா பெனட்ரேஷன் விக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மொமெண்டம் கெயினுக்கு ஓகேவா, செல்லஸ் மொமெண்டம் கெயின், செல்லஸ் சென்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான செல்லஸ் சென்டர்ன்றதை சொல்லுது ஓகேவா. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு செல்லஸ் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க ஓகேவா. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பையர்ஸ் வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. பட் நமக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஏன் அப்படின்னா இன்னுமே பிரேக் அவுட்டோ இல்லை பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு வந்து செல்லர்ஸ் என்ட்ரியோ உள்ள வரல. H4ல் என்ன நடக்குது அப்படின்னா H1, H2, H3, H4. H4ல் என்னென்னா பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் வந்தோடனே இமிடியட்லி செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்திருக்கு. H5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா buyers rejection, buyers field, sellers entry, momentum gain, breakout, confirmation. ஓகேவா, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சொல்லுது ரியல் பிரேக் அவுட்ன்றது சொல்லுது. இப்போது நாம் எங்கே என்ட்ரு ஆகலாம் பார்த்தோன்னா இந்த buyers rejection, sellers center ஓகேவா. பையர்ஸ் ரிஜெக்ஷன், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மொமெண்டமில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்கு, திரும்ப செல்லர்ஸ் வந்திருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஃபீல், செல்லர்ஸ் என்ட்ரி எக்ஸாக்ட்லி க்ளோஸ் அட் லெவல். இந்த H4ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பையர்ஸ் என்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லர்ஸ் ஸ்கேனில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப அந்த லெவலுக்கு வரும்போது செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா புல் பேக் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா இன்னுமே செல்லர்ஸ் இங்கே இருக்காங்கிறது தான் சொல்லுது ஓகேவா. ஆனால் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இன்னுமே நமக்கு பிரேக் அவுட் இங்கே நடக்கலை. இங்கே பிரேக் அவுட் நமக்கு நடந்துருச்சு. மேபி ப்ரைஸ் இங்கே வந்தது அப்படின்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். இப்போது போத் சைடு இந்த சைட்லேயும் பார்க்குறோம். ரெசிஸ்டன்ட் H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 இந்த மூணுலுமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பெனட்ரேட் விக்கு மட்டும்தான் பையிங் ப்ரெஷர் சொல்லுதே தவிர இன்னுமே இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிரேக் அவுட் பண்ண உடனே வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் உள்ள வராங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேனில் பிரேக் பண்ண உடனே செல்லர்ஸ் அதாவது பையர்ஸ் உள்ள வரல. ஸோ இன்னுமே இங்கே செல்லர்ஸ் தான் இருக்காங்கன்றது சொல்லுது. அதனால தான் இந்த இடம் ஹோல்ட் ஆகுது. இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போது மார்க்கெட் செல்லர்ஸ் இங்கே பிரேக் பண்ணோன்னே ஒரு பையர்ஸ் கேனல் கொடுத்தா ஓகேவா, திரும்ப மார்க்கெட் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இங்கே வந்து புல் பேக் எடுக்குன்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லர் ஸ்கேன்லேயே ஃபார்ம் பண்ணி மூவ் பண்ணுது. ஸோ இன்னுமே வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் இங்கே வந்து கையில் எடுக்கலைன்றது தான் சொல்லுது ஓகேவா. இப்போது நாம் பார்த்த விஷயத்தில் பார்த்தோன்னா H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 ப்ளஸ் H4 H3யில் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் மொமெண்டம் வந்திருக்கு. H3 நோக்கி வரும்போது ஸ்ட்ராங் செல்லர்ஸ் மொமெண்டம் வந்து அந்த பையர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்குது, வால்யூம் ரொம்ப வீக்காக இருக்குது, விக்கு பெனட்ரேஷன் விக்கு கொடுத்துருக்கு ஓகே. அது மட்டும் இல்லாமல் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு கீழே வந்து எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் லெவல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு ஸ்ட்ராங் பையர் ஸ்கேனில் வந்து ஒரு செல்லர் ஸ்கேனில் தான் வந்திருக்கு ஓகேவா. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த H5ல பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் மூமெண்டம்லாம் இல்லை. பட் ஆனால் செல்லர் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. இது இதால் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நமக்கு இந்த பக்கம் போய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய இல்லை ஓகே. ஸோ இது வந்து என்ன ஃபார்முலானா H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 ப்ளஸ் H4 ப்ளஸ் H5. H3ல் மொமெண்டம் லாஸு, H4ல் இமிடியட்லி செல்லர் சென்டர், H5ல் பையர்ஸ் ரிஜெக்ஷன், செல்லர்ஸ் என்டர், செல்லர்ஸ் பிரேக் அவுட்டு ப்ளஸ் கன்ஃபர்மேஷன். இது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த H5ல தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா செல்லர்ஸ் லெவல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகன்றதை சொல்லுது. எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் அங்கே வந்தோடனே அங்கேருந்து புல் பேக் எடுக்குது. இந்த இடத்துல H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 இது மூணுமே நமக்கு என்ன சொல்லுது, செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா வீக்குன்னு நமக்கு சொல்லவே இல்லை. பிரேக் அவுட் பண்ணி செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேனில் பிரேக் பண்ண உடனே செல்லர்ஸ் தான் உள்ள வராங்க. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகன்றதை சொல்லுது. பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். நமக்கு இது மட்டுமே பத்தாது, திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணோன்னே நமக்கு பையர்ஸ் உள்ள வரணும். பையர்ஸ் இங்கே வரல. எப்போ நமக்கு பிரேக் அவுட் பண்ணோன்னே பையர்ஸ் உள்ள வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணிட்டு ப்ரைஸ் வருதோ அப்போ தான் நம்ம அதில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும் ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3. H1ல் இமிடியேட்லி செல்லர் சென்டர் ஓகேவா. ஒரு பையர்ஸ் வந்தவொடனே இமிடியட்லி வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் உள்ள வராங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா H2லையும் இமிடியட்லி செல்லர்ஸ் வராங்க. H3யில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் ரிஜெக்ஷன். இது வரைக்கும் பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டாவதுலையும் பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் வந்திருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு
செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி அப்படின்னு வந்து க்ளோஸ் ஆகி எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோன்னா அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் கேனல் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி இருந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் காமிச்சு ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே க்ளோஸ் ஆகிட்டு மூவ் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த லெவலில் அதாவது பார்த்தோன்னா பையர்ஸ் ரிஜெக்ஷன் ஒரு செல்லர்ஸ் லெவல், அதாவது இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் வந்தோடனே இமிடியட்லி செல்லர்ஸ் வராங்க. பையர்ஸ் வந்து இமிடியட்லி செல்லர்ஸ் வராங்க. அடுத்து பையர்ஸே வராமல் பையர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செல்லர்ஸ் லெவலில் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ஒரு லாங் வீக் அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்க லெவலில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா திரும்பவும் ப்ரைஸ் அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டு பையர்ஸ் கேன்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதை பிரேக் பண்ண உடனே இந்த இடம் நமக்கான இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் கேன்லாம் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்கணும். செல்லர்ஸ் வராமல் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி இருக்குது. இதை பிரேக் பண்ணோடனே ப்ரைஸ் இங்கேருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பிரேக் அவுட்டு பையர்ஸு வெயிட் இப்போ இது என்னென்னா இங்கே மல்டிபிள் ரிவர்சல் நடந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த லெவலில் இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகி செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் லெவல். ஓகேவா? ஹோல்டு பிரேக் அவுட் லெவல். இது செல்லர்ஸ் இது ஹோல்டு பிரேக் அவுட். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ண ஒரு பையர்ஸ் லெவலை இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஹோல்டு பிரேக் அவுட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் வீக் பையர்ஸ் லெவல். இது ஓகேவா? இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண பிறகு செல்லர்ஸ் வந்துருக்கணும். வரல, இங்கே தான் வந்திருக்கு. ஓகேவா? திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோடனே ப்ரைஸ் இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து புட்ரேடு, அதாவது இது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனோடனே எக்ஸாக்ட்லி க்ளோஸ் ஆனதுன்னா ஒரு செல்லர்ஸ்னுடைய லெவலை ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது திரும்பவும் நம்ம தெளிவாக பார்ப்போம். என்னன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன் லெவல். Buyer's rejection, buyer center, immediately seller center. Buyer's rejection, buyer center, immediately seller center. Buyer's rejection, buyer's face, seller center. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் லெவல் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க சொல்லுது. பையர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ்க்கு அப்புறம் பையர்ஸ் உள்ளே வந்துட்டு மூவ் ஆகுது. இந்த இடத்துல கரெக்டாக அதாவது பார்த்தோன்னா செல்லிங் ப்ரெஷர் சப்போர்ட் லெவல் ப்ளஸ்ஸு பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்று க்ளோஸ் ஆன ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விக் வந்து அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்லர்ஸ் வந்த இடத்துல இருந்து ஓகேவா, இந்த சினாரியோவில் வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி, செல்லர்ஸ்னுடைய வீக் லெவலில் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இது ஹோல்டு பிரேக் அவுட் லெவல், இது ஹோல்டு பிரேக் அவுட் லெவல், இது ரீட்ரேஸ்மெண்ட் செல்லர்ஸ் லெவல், வீக் சப்போர்ட் லெவல், இது ட்ரா பண்ணிட்டோமா? இந்த லெவல் இப்போது இந்த லெவலில் இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. திரும்பவும் பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லர்ஸ் கேனல் உள்ளே வரணும். செல்லர்ஸ் கேனல் உள்ள ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகினும் வந்திருக்குங்க. இது ஸ்ட்ராங் செல்லர் சென்டர், வீக் சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸ்ட்ராங் செல்லர் சென்டர், வீக் சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிவிட்டு இதே பாரு இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை பிரேக் அவுட் பண்ண உடனே இந்த இடத்துலேருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த
எந்த இடத்துலேருந்து கரெக்டாக மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ரிஜெக்ஷன் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல் பேக் ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் லெவலை ஓகேவா செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பையர்ஸ் பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங் செல்லர்ஸ்னுடைய ரிஜெக்ஷனையும் பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. மொத்த ஏரியாவும் ஒரே கேண்டில் பிளாக் வந்து ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்த இடம், ரீட்ரேஸ்மெண்ட் ரிஜெக்ஷன் இடம், பையர்ஸ் செல்லர்ஸ் என்ட்ரி லெவல், வீக்கான சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லேருந்து புல் பேக் எடுக்குது. திரும்பவும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வரும்போது இது ஓல்டு பிரேக் அவுட் ஏரியா. அது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஓல்டு பிரேக் அவுட் ஏரியாவுக்கு வந்தோடனே புட் ட்ரேடு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுடைய ரிஜெக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகுது. இது ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி. இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நடந்துருச்சு. அதனால தான் இந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேனில் பிரேக் பண்ண உடனே ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்துட்டு பையர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு புல் பேக் இங்கே நடந்திருக்கு. ஓகே.